ஐ யோகா பண்ணுறது மூலயமா பவர் கிளாஸ் போடுறது தடுக்கலாமா? நிறைய பேர் வந்து ஐயோகா பண்ணுறதுனாலையோ இல்லை மார்னிங் எந்திரிச்சு சூரியனை பார்க்கறதுனாலையோ இல்லை ஐ எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ பவர் வந்து சேஞ்சஸ் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, கிளாஸஸ் இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணலாமாங்கிற ஒரு குறி வந்து நிறைய பேத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஏன் லாஸ்டிக் அவ்வளோ அமௌண்ட்டு எக்ஸ்பென்சஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் அதை சரி பண்ணிருக்கணும்? யாராவது யோசிச்சிங்களா அதை? ஸோ ஐ யோகா இல்லை ஐ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களோட பவர் வந்து கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் அது எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட கார்னியல் கர்வேச்சர் நல்லா இல்லைனாலோ இல்லை டென்சிட்டி ஆஃப் திக்னஸ் வந்து கரெக்டாக இல்லைனாலோ உங்களோட பவர் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலும் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில பீப்புளுக்கு நம்ம லாசிக் பண்ணணும், இல்லை காண்டாக்ட் லென்சஸ் இல்லை கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களோட பவர் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஐ எக்ஸசைஸ் ஆர் ஐ யோகா இல்லை எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், நான் வேணாம்னு சொல்லலை. பட் ஆனால் அதை மட்டுமே முழுசாக நம்பாதீங்க. அதுக்கான பேசிக் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஆப்தமாலஜிஸ்ட்டை பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.